வணக்கம். சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு வழமை போன்ற வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு வாருங்கள். இன்றைய சவுதி அரேபியா பற்றிய முழுமையான தகவல்களை இன்று பார்ப்போம். வெளிநாடுகளில் பாடுபட்டு உழைத்து பணம் சேமித்து வீட்டுக்கு பொருட்களை அனுப்பும்போது இலங்கை கஸ்டமில் அந்த பொருட்களை திருடிக் கொள்ளும் சம்பவங்கள் பலவற்றை கேள்விப்பட்டிருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை அனுப்பி ஒருவர் அவரது அட்டைப்பட்டியில் கஸ்டம் அதிகாரிகளுக்கு எழுதியுள்ள குறிப்பை சிங்கள மொழி சகோதரர் ஒருவர் அதை எழுதியிருக்கின்றார். பாருங்கள். மனசாட்சியுள்ளவர்கள் இனி திருட மாட்டார்கள். இதிலுள்ள பொருட்களை திருட வேண்டாம். வெளிநாட்டில் செத்து பிழைத்து எமது எளிய பிள்ளைகளுக்காக அனுப்புகின்றோம். இவற்றை எடுத்து நீங்கள் சாப்பிட்டால் உங்கள் பிள்ளைகளுக்கும் 7 பரம்பரைக்கும் சாபம் கிடைக்கட்டும் என்று சிங்கள மொழியில் எழுதியிருக்கின்றார். செப்டம்பர் முதல் உள்நாட்டு சேவைகளின் அனைத்து இடங்களையும் பயன்படுத்துவதாக சவுதி அரேபியா அறிவித்திருக்கின்றது. தேசிய விமான நிறுவனமான சவுதி அரேபியா உள்நாட்டு சேவைகளில் அனைத்து விமான இருக்கைகளையும் செப்டம்பர் தொடக்கத்திலிருந்து பயன்படுத்துவதாக அறிவித்திருக்கின்றார்கள். சிவில் ஏவியேஷன் பொது ஆணையகத்தின் ஒப்புதலை தொடர்ந்து உள்நாட்டு சேவைகளில் விமானத்தின் உள்ளே அனைத்து இருக்கைகளிலும் பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள். அதன்படி சவுதி அரேபியா உள்நாட்டு சேவைகளின் இருக்கைகளின் திறன் அடுத்த மாதம் தொடக்கத்திலிருந்து 52% அதிகரிக்கும். தற்பொழுது சமூக தொலைதூர அமைப்புகளின் காரணமாக சவுதி அரேபியா உள்நாட்டு சேவைகளில் வருடாந்த இருக்கைகளின் திறன் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மாதம் தொடக்கம் முதல் 2 டோஸ் தடுப்பூசி பெறாதவர்களுக்கு உள்நாட்டு சேவைகள் தடை செய்துள்ளதாக சவுதி அரேபியா அறிவித்திருக்கின்றது. புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகளின் நேரம் முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதிய கல்வியாண்டின் தொடக்க இடைநிலை மற்றும் 2ஆம் நிலை பள்ளிகளின் வகுப்புகளில் நேரத்தை கல்வி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. தொடக்க பள்ளிகளில் 2 மாதங்கள் வரை ஆன்லைன் வகுப்புகள் இருக்கும். ஒவ்வொரு காலத்தின் காலமும் 28 நிமிடங்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வகுப்புக்கும் இடையில் 1 நிமிட இடைவெளி இருக்கும். பிரார்த்தனைக்கு 8 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இடைநிலை மட்டத்தில் வகுப்பு நேரம் 45 நிமிடங்கள், ஓய்வு நேரம் 15 நிமிடங்கள் மற்றும் தொழுகை நேரம் 10 நிமிடங்கள். 2ஆம் நிலை மட்டத்தில் கல்வி அமைச்சக வகுப்பு நேரத்தை 50 நிமிடங்களாகவும் ஓய்வு நேரத்தை 15 நிமிடங்களாகவும் தொழுகை நேரத்தை 10 நிமிடங்களாகவும் நிர்ணயித்துள்ளனர். வருகை விசாவில் சவுதி அரேபியா வருபவர்கள் சர்வதேச ஓட்டுநர் உரிமத்துடன் வாகனம் ஓட்டலாம். விசிட் விசாவில் நாட்டுக்குள் நுழைபவர்கள் சவுதி அரேபியாவில் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச ஓட்டுநர் உரிமங்கள் மற்றும் வெளிநாட்டு உரிமங்களுடன் வாகனம் ஓட்டலாம் என்று சவுதி அரேபியா போக்குவரத்து இயக்குநரகம் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றது. வருகை விசா வைத்திருப்பவர்கள் சவுதி அரேபியாவுக்குள் நுழைந்த பிறகு அல்லது அவர்களின் உரிமம் காலாவதியாகும் வரை அதிகபட்சம் 1 வருடத்துக்கு வெளிநாட்டு மற்றும் சர்வதேச உரிமங்களை பயன்படுத்தி நாட்டின் சாலைகளில் ஓட்ட அனுமதிக்கப்படுவார்கள். சவுதி அரேபியாவில் 17 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஓராண்டு தற்காலிக ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படுகின்றது. விண்ணப்பதாரர்கள் தனியார் ஓட்டுநர் உரிமம் பெற 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். போதைப்பொருள் பயன்பாடு, உடைமை அல்லது விநியோகம் ஆகியவற்றுக்கு அவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது. வாகனம் ஓட்டுவதற்கு இடையூறாக இருக்கும் நோய்கள், குறைபாடுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். ஓட்டுநர் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். முன்பு விதிக்கப்பட்ட அபராதம் இருந்தால் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் உட்பட போக்குவரத்து குற்றங்களுக்கு அபராதம் தள்ளுபடி செய்யப்படலாம். வெளிநாட்டு விண்ணப்பதாரர்கள் சட்டப்பூர்வமாக இகாமா வைத்திருக்க வேண்டும். சவுதி அரேபியாவில் பாடசாலைகள் திறக்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் வைரஸ் பெருந்தொற்றை தொடர்ந்து மூடப்பட்ட பாடசாலைகள், கல்லூரிகள் 18 மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றது. 12 வயதிற்கு மேற்பட்ட மாணவர்கள் சேர்க்கை திறந்திருக்க ஆரம்ப பள்ளிகளோ கட்டத்தில் திறக்கப்படாது. நாட்டில் பொது கல்வித்துறை பள்ளிகள் தயாரித்தல் ஹமத் பின் முகமது மதிப்பீடு செய்திருக்கின்றார். கல்வி அமைச்சர் ரியாத்தில் ஒரு சில பள்ளிகளுக்கு சென்றிருக்கின்றார். மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பிற ஊழியர்கள் உடல்நலம் மற்றும் பாதுகாப்புக்காக பொது சுகாதார ஆணையகத்தினால் பரிந்துரை செய்யப்பட்ட முன்னெச்சரிக்கை நெறிமுறை பாடசாலை செயல்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை அவர் ஆய்வு செய்வார். குழந்தைகளுக்கு பாட புத்தகங்கள் வழங்கும் விழாவில் அமைச்சர் கலந்து கொண்டார்.
குழந்தைகள், ஆசிரியர்கள், பணியாளர்கள் பள்ளிக்கு செல்ல 2 தடுப்பூசி போட வேண்டும் என்பதை அமைச்சர் நினைவுபடுத்தி இருக்கின்றார். ஆசிரியர்களுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன. கல்வியின் நோக்கத்தை நிறைவேற்ற ஆசிரியர்கள் முயற்சிகள் மற்றும் விருப்பத்தை அவர் பாராட்டியும் இருக்கின்றார். நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள், இடைநிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் வைரஸ் தொடங்கி 18 மாதங்களாக மூடப்பட்ட நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் திறக்கப்படுகின்றது. இதனால் வீட்டில் பணிபுரியும் வீட்டு பணி பெண்களுக்கு மிகப்பெரிய தொல்லை ஒன்று நீக்குகின்றது. பாடசாலை தொடங்குவதனால் அவர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியாக இருக்கும். தொடக்க பள்ளிகள் திறக்கப்படாத காரணத்தினால் ஆன்லைன் வகுப்பு அக்டோபர் 30 வரை தொடரும். கடுமையான சுகாதார முன்னெச்சரிக்கைகளுக்கு உட்பட்ட கல்வி நிறுவனங்கள் திறந்திருக்கும் என்றும் மாணவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஒரு சுகாதார வழிகாட்டியை நியமிக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் உள்ளது. பிராந்திய கல்வி அலுவலகத்தின் கீழ் உள்ள பள்ளிகளில் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. ஒரு வாரத்துக்கு முன்பு பள்ளிகளில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்ற புதிய கல்வியாண்டை தொடங்க நடவடிக்கை எடுத்துள்ளார். நோயின் அறிகுறிகள் உள்ளவர்களுக்காக பாடசாலைகளில் தனிமைப்படுத்தப்பட்ட அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. முன்னதாக தடுப்பூசி போடப்படாத மாணவர்களும் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று கல்வி அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. சவுதி அரேபியா விவசாயத்தில் பெரிய அளவிலான வளர்ச்சி நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் வடபகுதியின் ஒரு பெரிய விவசாய புரட்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பல்வேறு விவசாய பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. குறிப்பாக ஆப்பிள் மரங்கள், அதேபோன்று பேரிக்காய் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அவை தற்சமயம் 15,000 பேரி மரங்கள் வளர்க்கப்பட்டு சந்தைக்கு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் சவுதி அரேபியா துனிசியாவுக்கு 6 மில்லியன் டோஸ் வைரஸ் தடுப்பூசிகளை வழங்கியிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் இருந்து 2 டோஸ் தடுப்பூசி எடுத்து விடுமுறை செல்லுங்கள். அவர்கள் 3ஆம் நாட்டின் தனிமைப்படுத்தலின்றி நேரடியாக சவுதி அரேபியா செல்கின்றார்கள். குடியேறியவர்கள் தங்கள் புதிய சட்டம் பற்றி கேள்விப்பட்டதில் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாகவும் விமான சேவைகளுக்கு ஒப்புதல் என்னும் நிலுவையில் உள்ளதாகவும் இந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ள இந்தியா சவுதி அரேபியா ஏர் பபுள் ஒப்பந்தம் உடனடியாக விமான சேவை வழங்குமாறு மத்திய அரசிடம் கேட்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் 16,000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் மற்றும் இகாமா மீறுபவர்கள் ஒரு வாரத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் சோதனைகள் மிக வலுவாக இடம்பெற்று வருகின்றது. சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகின்றது. அதன் ஒரு கட்டத்தில் ஒரு வாரத்துக்குள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகள் மீறியதன் அடிப்படையில் 16,397 பேரை உள்துறை அமைச்சகம் கைது செய்திருக்கின்றது. ஆகஸ்ட் 19ஆம் தேதி மற்றும் 25ஆம் தேதிக்கு இடையில் பல்வேறுபட்ட பாதுகாப்பு படைகள், பாஸ்போர்ட் இயக்குநரகம், ஜெனரல் ஆகியோரால் நடத்தப்பட்ட கள ஆய்வுகளின் போது இவர்கள் கைது செய்ய பட்டிருக்கின்றார்கள். எல்லை பாதுகாப்பு விதிகள் மீறுவர்கள் மற்றும் நாட்டுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவது அல்லது அவருக்கு போக்குவரத்து, தங்குமிடம் அல்லது வேறு எந்த உதவிகள் அல்லது சேவைகள் அளித்தால் 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனைகள் விதிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அவர்களுக்கு எதிராக 1 மில்லியன் ரூபாய் வரை அபராதம், வாகனம் பறிமுதல், தங்குமிடம் ஆகியவை விதிக்கப்படும் என்று உள்ளூர் ஊடகம் செய்தி வெளிப்படுத்தி நிற்கின்றது. சவுதி அரேபியாவுக்கான ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் முன்பதிவு தொடங்கி இருக்கின்றது. இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் சவுதி அரேபியாவுக்கான முன்பதிவுகள் தொடங்கி இருக்கின்றது. பயணிகள் செல்லுபடியாகும் சவுதி அரேபியா வெளியேறு மற்றும் மறுநுழைவு விசா மற்றும் சவுதி அரேபியாவில் 2 வைரஸ் தடுப்பூசி பெற்றிருக்க வேண்டும் என்று ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் அறிவித்திருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் 19.57, இலங்கை ரூபாவில் 52.91. இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 198.82, 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 216.90. செலுத்தப்பட்ட கட்டணத்தை திரும்ப பெற முடியாது. வழங்கப்பட்ட வெளியேறும் மறுநுழைவு விசா ரத்து செய்யப்பட்டது. சவுதி அரேபியாவில் உள்ள பாஸ்போர்ட்டுகளில் பொது இயக்குநரகம் வெளியேறும் மற்றும் மறுநுழைவு விசா ரத்து செய்யவோ அல்லது மாற்றவோ முடியும் மற்றும் செலுத்தப்பட்ட கட்டணத்தை திருப்பித் தர முடியும்.
வெளியேறு மற்றும் மறுநுழைவு விசா வழங்கப்பட்டால் அதை மாற்ற முடியாது. ஆனால் அதை முதலாளி அல்லது ஸ்பான்சரின் அப்சர் தளம் மூலம் ரத்து செய்யலாம் என்று சவுதி அரேபியா யவசப் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா ரத்து செய்யப்பட்டால் செலுத்தப்பட்ட கட்டணம் திருப்பித் தரப்படாது என்பதை ராட்சியத்துள்ள யவசத் உறுதிப்படுத்தினார். வெளியேறும் மற்றும் மறுநுழைவு விசாவின் செல்லுபடியாகும் பயண திகதியிலிருந்து 3 மாதங்கள் அது மாதங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தால் அது நாட்கள் குறிப்பிடப்பட்டிருந்தால் அல்லது அதற்கு முன் திரும்பினால் அந்த திகதியிலிருந்து கணக்கிடப்படும் என்று பாஸ்போர்ட் துறை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. ராட்சியத்தில் வெளியே இருந்து வெளியேறுதல் மற்றும் மறுநுழைவு விசா நீடிப்பு. சவுதி அரேபியாவுக்கு வெளியே உள்ளவர்களுக்கான வெளியேறும் மற்றும் மறுநுழைவு விசா முதலாளி அல்லது ஸ்பான்சரின் அப்சர் தளத்தில் பணம் செலுத்தும் சேவை மூலம் தேவையான கட்டணத்தை செலுத்திய பிறகு மின்னணு முறையில் நீடிக்க முடியும் என்று யவசத் விளக்கியிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் மொடர்னா தடுப்பூசி பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்றது என்று ஜப்பான் அதன் பயன்பாட்டை நிறுத்துகின்றது. ஜப்பானில் 1.63 மில்லியன் டோஸ் மொடர்னா தடுப்பூசியின் பயன்பாட்டை அதன் உற்பத்தி தளத்தில் ஒரு பிரச்சினை காரணமாக நிறுத்துகின்றது. விதிகளை பின்பற்றாத 994 தொழிலாளர்கள் மீது வழக்கு பதிவு. சவுதி அரேபியா மனிதவள அமைச்சகம். வைரஸ் பரவுவதை தடுக்க வணிக உரிமையாளர்கள் பணியிடங்களில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பின்பற்றுமாறு ரியாத்தில் அமைச்சகத்தின் கிளை வலியுறுத்தி இருக்கின்றது. மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் ரியாத்தில் ஆய்வு செய்தபோது 994 தொழிலாளர் வைரஸ் நோய் தடுப்பு விதிமீறல்களை கண்டறிந்திருக்கின்றார்கள். வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தேசிய மயமாக்கல் மற்றும் தொழிலாளர் விதிமுறைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்வதற்காக கட்டுப்பாட்டு குழுக்கள் ஒரு வாரத்தில் தலைநகரில் உள்ள தனியார் துறை வணிகங்கள் மற்றும் அதன் கவர்னர் ரேட்டுகளில் உள்ள 4000 இடங்களில் ஆய்வுகள் செய்தனர். இதில் 102 பேருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. வணிக உரிமையாளர்கள் வைரஸ் பரவுவதை தடுக்க பணியிடத்தில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் கடைபிடிக்குமாறு விதிகளை பின்பற்ற தவறினால் அபராதம் விதிக்கப்படும் என்ற ரியாத்துள்ள அமைச்சகத்தின் கிளை வலியுறுத்தி இருக்கின்றது. இந்த ஆய்வுகள் ராட்சியத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள வணிக நிறுவனங்களிலும் செய்யப்படும் என்று அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. விதி மீறல் தொடர்பான புகார்களை 1911 என்ற எண்ணில் தெரிவிக்கும்படி அமைச்சகம் வலியுறுத்தி இருக்கின்றது. தமிழகத்தின் இன்றைய வைரஸ் தொடர்பான நிலவரங்கள். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 1551 பேருக்கு வைரஸ் தொற்று. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 21 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவின் இன்றைய வைரஸ் தொடர்பான நிலவரங்கள். சவுதி அரேபியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 234 பேருக்கு வைரஸ் தொற்று. கடந்த 24 மணி நேரத்தில் 6 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 5,43,796 நபர்கள் ஆகும். தற்சமயம் வைத்தியசாலைகளில் 3,537 நபர்கள் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வேலைவாய்ப்பு பற்றிய அறிவித்தார். தமாமில் ஒரு குடும்பத்துக்கு சாரதி தேவைப்படுகின்றார். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0542 64 95 98. சம்பளம் 2000 தொடக்கம் 2300 வரை. இன்னுமொரு வேலைவாய்ப்பு பற்றிய அறிவித்தல். வீட்டுக்கு டிரைவர் தேவை. எக்ஸிட் 2. தொடர்பு கொள்ளவும் 05 34 32 67 84. இன்னுமொரு வேலைவாய்ப்பு பற்றிய அறிவித்தல். வீட்டு டிரைவர் தேவை. எக்ஸிட் 24. சுவேதி 2000 ரியால் சம்பளம் 3 மாதத்துக்கு மட்டும். தொடர்பிலக்கம் 05 33 20 85 98. இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 3764 பேருக்கு வைரஸ் தொற்று. நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம்.